வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். படிப்படியாக காணிகளை விடுவிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. தனியார் நிறுவனங்கள் ஊடாக வழங்கப்படும் பட்டப்படிப்பு தொடர்பில் பிரதமர் எடுத்துள்ள நடவடிக்கை. மீண்டும் விசாரணைக்கு வரும் வித்யாவின் படுகொலை வழக்கு. அமெரிக்காவில் இருந்து கைவிலங்குகளுடன் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். தனியார் நிறுவனங்கள் ஊடாக வழங்கப்படும் பட்டப்படிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெகு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கல்வி அமைச்சருமான கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வியின் போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கொழும்பு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் திறந்த பல்கலைக்கழகங்கள் ஆகிய 4 அரசு பல்கலைக்கழகங்கள் ஊடாக சட்டமானி பட்டப்படிப்பு வழங்கப்படுகிறது. 2020 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையான காலப்பகுதியில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 740 பேர் சட்டமானி பட்டப்படிப்பையும், பேராதனை பல்கலைக்கழகத்தில் 192 பேர் சட்டமானி பட்டப்படிப்பையும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 212 பேர் சட்டமானி பட்டப்படிப்பையும், திறந்த பல்கலைக்கழகத்தில் 1625 பேர் சட்டமானி பட்டப்படிப்பையும் பூர்த்தி செய்துள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்தை ஸ்தாபிப்பதற்கான பரிந்துரைகளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்வைக்கப்பட்டு தற்போது தரவு கட்டமைப்புகள் மீளாய்வு செய்யப்படுகின்றன. வெகு விரைவில் புதிய சட்டப்பீடம் தயாரிக்கப்படும். சட்டக்கல்லூரி கல்வி அமைச்சின் விடயத்தானத்திற்குள் உள்ளடங்காது. சட்டக்கல்லூரி சுயாதீன முறையில் செயற்படுகின்றது. ஒரு சில தனியார் நிறுவனங்கள் எந்தவிதமான கொள்கை மற்றும் கண்காணிப்புகள் ஏதுமில்லாமல் செயற்படுகின்றன. பட்டங்களும் வழங்கப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு செயற்படும் நிறுவனங்கள் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சு சட்டமன்றத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இடம்பெயர்ந்த மக்களின் வலி வேதனை எனக்கு தெரியும். காணி என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உணர்வு பூர்வமான விடயம். மீள்குடியமர்வுக்கான நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி வருகின்றேன். அரசாங்கமும் அந்த விடயத்தில் நேரான சிந்தனையில் தான் உள்ளது. படிப்படியாக காணிகளை விடுவிக்க என்னாலான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் காணி உரிமைகளுக்கான மக்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணி தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் மக்களின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். வலி வடக்கில் முன்னைய ஜனாதிபதியின் காலத்தில் 243 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது. அந்த காணியை விவசாய காணி என்று தவறாக அடையாளப்படுத்துகின்றனர். அது மக்களின் குடியிருப்பு காணி. அந்த பகுதியில் உள்ள இராணுவ முகாமும் இன்னும் அகற்றப்படவில்லை. மக்கள் குடியிருக்கவும் அனுமதிக்கப்படவில்லை. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க கலந்து கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் வலி வடக்கில் இன்னமும் மீள்குடியமர வேண்டியவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தவறான தகவல் வழங்கப்பட்டுள்ளது. எமது காணிகளில் பாதுகாப்பு தரப்பினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இப்போதும் எமது காணிகளுக்குள் பாதுகாப்பு தரப்பினர் புதிய சட்டங்களை அமைக்கின்றனர். பலாலி வீதியில் இன்னமும் 3 கிலோமீட்டர்கள் விடுவிக்கப்பட்டாலே மக்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். விமான நிலையத்திற்கு மேலதிகமான காணிகள் சுவீகரிக்கப்பட தேவையில்லை. ஏற்கனவே சுவீகரித்த காணிகளே போதுமானது என ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அதேபோன்று தையட்டி திசவிகாரி சட்டவிரோத கட்டிடம் எனவும் விகாரைக்கு உரியதான காணியை மாற்று காணியாக வழங்கினாலும் அது தொடர்பிலும் சந்தேகம் இருப்பதாகவும் காணி உரிமையாளர்கள் இந்த சந்திப்பில் தெரிவித்தனர். மாற்று காணியின் உறுதியில் சிக்கல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அவர்கள் தமது காணிகளை விடுவித்து தர வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட ஆளுநர், காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு மாறாக நான் நடந்து கொள்ள மாட்டேன். காணி உரிமையாளர்கள் விரும்பாத எந்தவொரு தீர்வையும் திணிப்பதற்கு நான் தயாரில்லை என குறிப்பிட்டார். கிளிநொச்சியில் இரணைத்தீவில் கடற்படையினர் இப்போதும் பாஸ் நடைமுறையை பேணுகின்றனர் என்றும் பாதுகாப்பு தரப்பினரால் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதேபோன்று மன்னார் மாவட்டத்திலும் சிறப்பு அதிரடி படையினராலும் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன என ஆளுநருக்கு தெரியப்பட்டது. அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கேப்பாப்பிலவு காணி
விடுவிப்பு தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் கேப்பாபிலவு மாதிரி கிராமத்தில் சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளது என்றும் காணி விடுவிப்பின் அவசியத்தை முல்லைத்தீவு மாவட்ட பிரதிநிதிகள் எடுத்துரைத்தனர். 2015 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்று நீதிபதிகள் பிரக்தீத் பத்மன் சூரன், ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபயகோன் ஆகியோர் உள்ளடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் 25 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. 2015 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 7 பேருக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனையை விதித்துள்ளது. மேற்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும், எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக வைரவர் கோயில் உள்ள பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபையின் மனிதாபிமானமற்ற செயற்பாட்டை கண்டித்து வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். குறித்த பகுதியில் தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் இந்த மனிதாபிமானமற்ற செயற்பாட்டால் தமது குடும்ப வருமானம் முழுமையாக மாநகர சபையினரால் பறிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழில் உள்ள தமது கடை தொகுதியின் முன்றலில் போராட்டத்தை நடத்திய பழக்கடை உரிமையாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். வியாபாரிகளாகிய நாம் அன்று அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவிடம் விடுத்திருந்த கோரிக்கைக்கு அமைவாக எமது வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு யோகேஸ்வரி பட்குணராஜாவை கொண்ட இபிடிபியின் ஆட்சி அதிகார வரையறைக்குள் யாழ் மாநகர சபை இருந்தபோது இந்த கடைகள் எமக்கு வழங்கப்பட்டன. இதற்காக நாம் யாழ் மாநகர சபைக்கு ஆரம்பத்தில் 3000 ரூபாவும் தற்போது 7500 ரூபாயும் வழியாக செலுத்தி வருகின்றோம். இந்த நிலையில் தற்போதும் மேலும் 300 ரூபாய் வரி உயர்வு என கூறுகிறார்கள். அதையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரம் கடைகளின் முகப்பு போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக அதிகாரிகள் எம்மிடம் தெரிவித்ததற்கு இணங்க அதையும் சில அடிகள் உள்ளே எடுப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளோம். இந்த நிலையில் யாழ் மாநகர சபையின் அதிகாரிகள் எமது கடைகளின் அளவை அதாவது அகலத்தை குறைத்து அடையாளமிடும் நடவடிக்கையை நேற்று முன்தினம் முன்னெடுத்திருந்தனர். ஆனால் நாம் அதற்கு எதிர்ப்பு காட்டியதைத் தொடர்ந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டது என தெரிவித்தனர். மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மற்றும் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் மேய்ச்சல் தரை பிரச்சினை நீண்ட நாட்களாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் அண்மை காலமாக அதிகளவான கால்நடைகள் மேய்ச்சல் தரையின்றி இறந்து போயுள்ளன. குறிப்பாக மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட நாயாற்று வெளி பகுதியில் அதிகளவான கால்நடைகள் மேய்ப்பதற்காக கொண்டு செல்லப்படுகின்ற நிலையில் சீரற்ற காலநிலை, அதிக பனி காரணமாக அதிகளவான மாடுகள் இறந்துள்ளன. அதே நேரம் அதிகளவான மாடுகள் ஒரே பகுதிகளில் மேய்வதால் பட்டினியால் உடல் மெலிந்து மாடுகள் இறந்துள்ளமையும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் கால்நடை மேய்ப்பாளர்கள் பல்வேறு இழப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் மன்னார் மாவட்ட செயலகத்தினால் மேய்ச்சல் தரைக்கு என பல வருடங்களுக்கு முன் ஒதுக்கப்பட்ட பல ஏக்கர் காணிகள் பல்வேறு அரசு திணைக்களங்களினால் இதுவரை மேய்ச்சல் தரைக்கு விடுவிக்கப்படாத நிலையில் பொருத்தமற்ற இடங்களில் மேய்ச்சல் நடவடிக்கைகளுக்கு மாடுகளை கொண்டு செல்வதால் இவ்வாறான மரணங்கள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் அமைச்சர் சமந்த வித்யாரத்னவுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க
பொது விவாதத்திற்கு வருமாறு அமைச்சர் சமந்த வித்யாரத்னவே சவால் விடுத்தார். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். நீங்கள் சம்பந்தப்பட்டுள்ள மோசடிகள் குறித்த கோப்புகள் எங்களிடம் உள்ளன, நாங்கள் அனைத்தையும் விசாரிப்போம் என்று அமைச்சர் வித்யாரத்ன கூறினார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது நீங்களும் அரசாங்க அமைச்சர்களும் பொது நிதியை வீணடித்து முந்திரி பருப்பை சாப்பிட்டது பற்றித்தான் இப்போது மக்கள் பேசுகின்றனர். நீங்கள் என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், நான் பயப்படவில்லை என்று எம்பி சம்பத் கூறினார். இருவரும் பின்னர் ஒரு பொது விவாதத்திற்கு ஒப்புக்கொண்டனர். வடக்கு மக்களின் நல்வாழ்வு குறித்து விசாரிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு எப்படி தைரியம் வந்தது என்று முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க பாராளுமன்றத்தில் தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதி சமீபத்தில் காங்கேசன்துறைக்கு விஜயம் செய்ததாகவும் அங்கு மக்களிடம் தமிழில் நல்லம்மா என்று கேட்டு அவர்களின் நலனை பற்றி விசாரித்ததாகவும் அமைச்சர் கூறினார். அரிசி இல்லை, உப்பு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க கூறினார். அரசாங்கம் அரிசி, உப்பு போன்ற அடிப்படை தேவைகளை வழங்க தவறிய போது வடக்கு மக்களிடம் எல்லாம் நன்றாக இருக்கின்றதா என்று ஜனாதிபதி எப்படி கேட்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக வாக்குகளை இழக்க நேரிடும் என்று தசநாயக்க கூறினார். ஒருவர் மக்களிடம் தேங்காய் சம்பல் அல்லது பால் சொதி உண்ண வேண்டாம் என்று கூறினார். அப்படியென்றால் அவர்கள் வேறு எதை உண்பார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார். ජනාධිපතිතුමා ගිහිල්ලා කංකතන්තුරේදී නල්ලමා කියලා අහන නල්ලමා අර්සි ඉල්ල මාව් ඉල්ල උප්පු ඉල්ල නල්ලමා මගුල තමයි නල්ලමා කියලා අහනවා. ගිහිල්ලා යාපනයේ ගිහිල්ලා මහින්ද රාජපක්ෂට බැන්නම යාපනයේ මිනිස්සු hina වෙන්නේ නැද්ද, විසිල් ගහන්නේ නැද්ද? හරි සන්තෝෂ ඇති. ඒ වගේ ජාතිවාදී නල්ලමා කියලා වනේ නල්ලමා කියලා ඇහුවා. නල්ලමා කියලා හම්බෙයි දැන් ඉස්සරහට. නල්ලමා කියලා තමයි ඔයගොල්ලන්ට හම්බෙන්නේ. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்கள் நேற்று நாடு திரும்பியுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களது நாடுகளுக்கே திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதவியேற்பின் போது தெரிவித்த நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நிர்வாக உத்தரவிலும் அவர் கையெழுத்திட்டார். அதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் 7.25 லட்சம் பேர் இந்தியர்கள். அவர்களில் 20,000 இந்தியர்களை நாடு கடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர். அப்போது சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திருப்ப அழைப்பது பற்றி மோடியுடன் பேசியது குறித்த கேள்விக்கு இந்த விவகாரத்தில் இந்தியா சரியாதனை செய்யும் என டிரம்ப் பதில் அளித்திருந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இன்று ஆரம்பமான 2வது ஓர் முரளிதரன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது திமித் கருணாரட்னவின் 100வது போட்டியாகும். அத்துடன் இந்த போட்டி அவரது பிரியாவிடை போட்டியாகவும் அமைகின்றது. இதனை முன்னிட்டு அவருக்கு 100வது டெஸ்ட் போட்டியை குறிக்கும் தொப்பியை இலங்கை அணியின் பயிற்றுநரும் முன்னாள் தலைவருமான சன ஜெயசூர்யா அணிவித்தார். அத்துடன் திமித் கருணாரட்னவின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னம் ஒன்றையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் உதவி தலைவர் ஜெயமந்த தர்மதாச வழங்கினார். இந்த வைபவத்தில் இலங்கை அணி வீரர்கள், ஆஸ்திரேலிய அணி வீரர்கள், திமுத் கருணாரட்னவின் பெற்றோர், குடும்ப அங்கத்தவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த டெஸ்ட் போட்டியில் ஆரம்ப வீரர் திமுத் கருணாரட்ன ஆடுகளம் நுழைந்தபோது இளம் கிரிக்கெட் வீரர்கள் இருமரங்கிலும் துடுப்பாடுகளை உயர்த்தி அவருக்கு கௌரவம் செலுத்தினர். ஸ்டீவன் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியினர் கரகோஷம் செய்து திமுத் கருணாரட்னவை வாழ்த்தியும் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.